எந்த உணர்விலே இருந்து ஒரு கவிதையோ ஓவியமோ பாடலோ வருகின்றதோ, நீங்கள் அந்த கவிதை பாடல் ஓவியத்தை ரசிக்கும் பொழுது, ருசிக்கும் பொழுது, புசிக்கும் பொழுது அதே உணர்விற்கு உங்களை கொண்டு செல்லும். இன்டென்ஸான பர்வர்டட் லஸ்ட்ல இருந்து ஒரு மியூசிக் வந்ததுன்னா நீங்க கேட்கும் போது உங்களையும் அதே உணர்ச்சிக்கு தான் அது கொண்டு செல்லும். பரமானுபூதியிலிருந்து அல்டிமேட்டான எனர்ஜெட்டிக் போஸ்டர், எமோஷனல் பேஸ் லைன்ல இருந்து பகவான் ரமணர் வெளிப்படுத்தியது இந்த அக்ஷரமண மாலை. இதை ஆழ்ந்து டைஜஸ்ட் பண்ணீங்கன்னா ரசிக்க, ருசிக்க, புசிக்க நீங்களும் அதே உணர்வு நிலைக்கு செல்வீர்கள். இதுல பெருமான் எக்ஸ்பிரஸ் பண்ற சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் பாருங்க. என அழித்திப்போது எனைக்கலவாவிடில் இதுவோ ஆண்மை அருணாச்சலா. அதாவது உங்களுடைய நாயகனுடைய ஆண்மையை கேள்வி கேட்டீர்களானால் அதுதான் மிக மோசமான ஈகோவை டச் பண்றது, பெயின் பாயிண்ட டச் பண்றது. ரெண்டு தான் நடக்கும். ஒன்னு ரிலேஷன்ஷிப்பை உடைச்சிட்டு ஒதுங்கிடுவாங்க, இல்ல நீங்க எதை வச்சு குத்தி காட்டீங்களோ அதை செஞ்சு காட்டுவாங்க. அவங்க ஆண்மையை ப்ரூஃப் பண்றது. இங்க கட்டாயமா ரிலேஷன்ஷிப்பை உடைச்சிட்டு பெருமான் ஒதுங்கிட மாட்டாரு. நாம ஆண்மையை கேள்வி கேட்டு எதை வச்சு குத்துறமோ அதை செய்துதான் காட்டுவார் அப்படிங்கிற ஒரு ஆழமான லாஜிக்கால புரிஞ்சுக்க முடியாத ட்ரஸ்ட் அது இருக்கிறதுனாலதான் ரமண மகர்ஷி ஆண்மையை குத்தி காட்டுகிறார். என்னை அழித்து இப்போது எனைக்கலவாவிடில் இதுவோ ஆண்மை அருணாச்சலா. அப்போ உனக்கு ஆண்மை இருக்குன்னு ப்ரூஃப் பண்ணி இப்ப எனக்கு பரமானுபூதியை கொடு. பாவம் இந்த தலைமுறை 90s கிட்ஸ், ஜென்சிலாம் இந்த ட்ரஸ்டையே இழந்துட்டீங்க. வாழ்க்கையில எந்த உறவு மீதும் இந்த மாதிரி ஒரு ஆழமான ட்ரஸ்ட் இல்லாம ஒரு ரொம்ப ஆழமில்லாத ஒரு வாழ்க்கையா போயிட்டீங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு பார்க்கும்பொழுது. அந்த சீப் த்ரில்ஸும் இமீடியட் ராட்டிபிகேஷனும் பரபரன்னு இப்ப என்ன நடக்கும், இப்ப என்ன, இன்னைக்கு நான் கேட்கறத கொடுக்கலன்னா பிரேக்கப், இன்னைக்கு எனக்கு அட்டென்ஷன் கொடுத்து என் மூட் ஸ்விங் அட்டன் பண்ணலன்னா பிரேக்கப், இல்ல இன்னைக்கு நான் கூப்பிடுற இடத்துக்கு என் கேர்ள் ஃப்ரெண்ட் வரலன்னா பிரேக்கப், இல்ல இவளை விட பெட்டரான ஒரு பொண்ணை பார்த்துட்டா பிரேக்கப், இல்ல இவளை விட ஒரு பெட்டரான பையனை பார்த்துட்டா, பணக்கார பையனோ இல்ல வேற ஒரு விதத்துல பெட்டரான பையனை பார்த்துட்டா பிரேக்கப். ஸோ இது மாதிரியான, ஐயா நான் வந்து இந்த பிசிக்கல் பாலிகேமி பத்தி பேசல, மென்டல் பாலிகேமி பத்தி பேசுறேன். இந்த மென்டல் பாலிகேமி என்ன பண்ணும்னா உங்களை வேறு அருந்த மனிதனாகிடுங்க. ட்ரஸ்ட் தான் லைஃப்ல உங்களை சுத்தி இருக்கிற உறவுகளுக்கும் உங்களுக்கும் நடுவில் இருக்கிற ட்ரஸ்டோட ஆழம் தான் கான்சியஸ் பொட்டன்சிங்க. நீங்க அவங்க மேல வச்சிருக்கிற ட்ரஸ்ட், அவங்க உங்க மேல வச்சிருக்கிற ட்ரஸ்ட். ட்ரஸ்ட் இஸ் நாட் அபவுட் சர்டைனிட்டி, இட் இஸ் அபவுட் ஹி வில் ஆல்வேஸ் பி ஃபார் மை இன்ட்ரெஸ்ட். அவர் என்ன மாதிரி முடிவெடுப்பார்னு என்னால சர்டைனா சொல்ல முடியாது. எனக்காக மட்டும்தான் முடிவெடுப்பார். அதாவது என்னுடைய இன்ட்ரெஸ்ட் தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா வச்சு தான் அவர் முடிவெடுப்பார். அதுதாங்க ட்ரஸ்ட். உங்களை சுத்தி இருக்கவங்க உங்க மேல வச்சிருக்கிற ட்ரஸ்ட், நீங்க அவங்க மேல வச்சிருக்கிற ட்ரஸ்ட், இந்த ட்ரஸ்டோட டெப்தோட இருக்கிற எனர்ஜெட்டிக் போஸ்டர் அதான் கான்சியஸ் பொட்டன்சிங். அது மாதிரி ஒரு ட்ரஸ்ட் பரம்பொருளோட வந்துடுறதுதான் வாழ்க்கைங்க. அண்ணாமலையானுக்கும் எனக்கும் இருக்கிற உறவு மோனோலாக் கிடையாது. அதாவது நான் மட்டும் பேசுறேன், அவர் திரும்ப பதில் சொல்லல அப்படிங்கிற மோனோலாகும் கிடையாது, டயலாகும் கிடையாது. நான் பேசுறேன், அவர் உடனே பதில் பேசுறாரு, அதனால வர்ற தைரியம், இப்ப அவர் சொல்றதெல்லாம் எனக்கு என்ன பதில் சொல்றாரோ அதெல்லாம் நடக்குது. இந்த டயலாகும் கிடையாதுங்கய்யா, மோனோலாகும் கிடையாது. நீங்க மட்டும் பேசிட்டு இருக்கீங்க, அவர் பேசாம இருக்காரு, இல்ல நீங்க பேசுறீங்க அவரும் பதில் சொல்றாரு. மோனோலாகும் கிடையாது, டயலாகும் கிடையாதுங்கய்யா. ஒரு ஆழமான ட்ரஸ்ட். அதை எக்ஸ்பிளைன் பண்ண எனக்கு நல்லா தெரியும். அவர் எனக்கு எது நல்லதோ அதை மட்டும்தான் செய்வார். நான் என் வாழ்க்கையில அவரை மட்டும்தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா வச்சு அதை நோக்கி மட்டும்தான் சிந்திப்பேன். இது என்னவோ ஒரு ஆழமான ஒரு எனர்ஜெட்டிக் போஸ்டரா செட்டில் ஆயிருச்சுங்க. டயலாகும் இல்லாத, மோனோலாகும் இல்லாத ட்ரஸ்ட்ங்க.
இருப்பின் மீது ஏற்படும் ஸ்ரத்தை. நான் ஒரு சின்ன வேண்டுகோள் வைக்கிறேன், முக்கியமா ஜென்சி, தயவு செஞ்சு இந்த ட்ரஸ்ட உருவாக்கிக்கிற மாதிரி, இந்த ட்ரஸ்ட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற மாதிரி ஹியூமன் ரிலேஷன்ஷிப்ஸ் 1-2 பில்டு பண்ணுங்க. பக்தியை பில்டு பண்ணுங்க, அதுதான் வாழ்க்கையோட பரம பிரயோஜனம், அதுதான், அதுல சந்தேகம் இல்லை. உடனடியா ஏதோ 1-2 ரிலேஷன்ஷிப் ஆகுது. இந்த ஆழமான ட்ரஸ்ட் எப்ப பார்த்தாலும் அடுத்தவன் பெட்ரூம் எட்டி பார்த்துட்டே இருக்கிற தருதரம் பிடிச்ச இந்த ஸ்கேண்டல்ஸ், ரூமர்ஸ், யார் யாரோட ஓடி போனாங்க, யார் யாரை வச்சிட்டு இருக்காங்க, யார் யாரை 2ஆம் கல்யாணம் பண்ணிட்டாங்க, யார் யாரை 8வது கல்யாணம் பண்ணிட்டாங்க, இதுதான் ஒரு சீப்பான வேறறுந்த மரம் போலே தன் வாழ்க்கையில் எந்த தரமான ஸ்ரத்தையுடைய ட்ரஸ்டோட இருக்கிற ரிலேஷன்ஷிப் இல்லாததுனால இந்த எங்க வாய வைக்கலாம், எந்த குப்பை தொட்டியில வாய வைக்கலாம்னு சுத்துற நாய் மாதிரிங்க அலைஞ்சிட்டு இருக்கீங்க பாருங்க. அதுல சோசியல் மீடியால செக்ஸ்டிங்கும் ஃபிளர்ட்டிங்கும் பண்றவனுங்க உண்மையிலேயே மென்டல் இம்பார்ட்டன்ட்டுங்க. தன் மீதே தனக்கு ஸ்ரத்தையோ தைரியமோ, உறவுகளை உருவாக்குகின்ற ஸ்ரத்தையோ தைரியமோ இல்லாத மென்டலி இம்பார்ட்டன்ட் அதுங்க தான் சோசியல் மீடியால ஃபிளர்ட் பண்ணிட்டு செக்ஸ் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருப்பானுங்க, செக்ஸ்டிங் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருப்பானுங்க. இந்த ஸ்கேண்டல்ஸையே பார்த்துட்டு இருக்கிறது, ரூமர்ஸ், ஸ்கேண்டல்ஸ், இத போய் அடுத்தவன் பெட்ரூமை எட்டி பார்க்கறது, இது பாத்தீங்கன்னா அதெல்லாம் விட்டுட்டு ரமண மகர்ஷி தன்னுடைய சீக்ரெட் லைஃப் திறந்திருக்கிறார். இதை பாருங்க, அட்லீஸ்ட் இதை பார்த்தீங்கன்னா வாழ்க்கையின் பரம பிரயோஜனம் புரியுங்க. கைலாசாவின் குடியுரிமையை பெற இணையுங்கள்.